வணக்கம். நான் சொல்லப்போவது ஒரு கற்பனையாக அதன் உச்சத்தில் இருக்கலாம். இருந்தாலும் இது ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம். என்ன விஷயம்னா, இன்றைய போர்கள் அனைத்தும் இன்டர்நேஷ்னல் பேங்க்ஸ், வங்கியாளர்கள் நடத்தும் போர்களே. இன்றைக்கு நடக்கின்ற ஆட்சியாளர்கள் அனைத்தும் வங்கியாளர்களின் ஆட்சியே. அனைத்து போர்களும் ஒரு விழுக்காடு பணக்காரர்கள், 99 விழுக்காடு மக்களை பயன்படுத்தி லாபம் சம்பாதிப்பதற்காக நடத்தப்படுகின்றன. ஈராக் போரும் ஒரு வங்கியாளரின் போரே. மேலும் அனைத்து போர்களிலும் வலுவான மத சுப்பீரியாரிட்டி தொடர்புகளும் உள்ளது. முதலில் சொல்ல விரும்புவது என்னவென்றால், வங்கிகள் என்பது சட்டபூர்வமாக நடைபெறும் மிகப்பெரிய குற்ற அமைப்பாகும். வங்கிகள் அடிப்படையில் ஒரு விழுக்காடு மக்களுக்காக வெறும் கற்பனையாக பணத்தை உருவாக்குகின்றன. அவர்கள் வெறுமனே எங்களிடம் வாருங்கள், $1 பில்லியன் உள்ளது என்று கூறிவிடுகிறார்கள். அது எல்லோரும் நம்பி விடுகிறார்கள். பின்னர் அந்த பணத்தை மக்களுக்கு கடனாக கொடுத்து அதற்கு வட்டி வசூலிக்கிறார்கள். எல்லாம் பேப்பர் பணம். அதாவது அவர்கள் உருவாக்கிய பணத்திலிருந்து தகுதியற்ற வட்டியை லாபமாக பெற்று சம்பாதிக்கிறார்கள். வங்கிகள் முழுமையான மோசடி அமைப்பாகும். நாடுகள் தங்களுடைய நாணயத்திற்கான பொறுப்பை, பொருளாதாரத்திற்கான பொறுப்பை தாமே ஏற்க வேண்டும். அதை கொண்டு போய் ராத்ஷைல்ட்ஸ், வட்டிகான் மற்றும் கபாலா சபாத் போன்ற அமைப்புகள் பொருளாதாரத்தை கட்டுப்படுத்த அனுமதிக்கக்கூடாது. ஒரு பிரபல வங்கியாளர் கூறியது, சட்டங்களை யார் உருவாக்குகிறார்கள் என்பது எனக்கு முக்கியமில்லை. நான் பணத்தை கட்டுப்படுத்தினால் சட்டங்களையும் நானே உருவாக்குகிறேன். போர்களுக்கு வங்கிகள் நிதியளிக்க ஒப்புக்கொள்ளாவிட்டால் போர்கள் நடைபெறாது. வங்கிகள் எப்பொழுதும் போரின் இரு தரப்புகளுக்கும் நிதி அளிக்கின்றன. அமெரிக்காவில் 9/11 சம்பவத்தை ஊடக கதை முன்கூட்டியே அவளுக்கு வழங்கப்பட்டது. சில ஊடகங்கள் விமானங்கள் கட்டிடங்களை தாக்குவதற்கு முன்பே தங்களது செய்திகளை ஆரம்பித்து விட்டன. ஐரோப்பிய இராணுவம் என்ற கருத்து உண்மையில் நேட்டோவின் மற்றொரு பெயரே. அதாவது வங்கியாளர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு இராணுவ அமைப்பு. நேட்டோ அடிப்படையில் போர்களை ஏற்பாடு செய்கிறது. மேலும் அமெரிக்காவில் உள்ள பெரும்பாலான செல்வந்தர்களும் பெரிய நிறுவனங்களும் வங்கிகளும் வரி செலுத்துவதில்லை என்பதை அனைவரும் கவனிக்க வேண்டும். இந்த அமைப்பு முழுவதும் சாதாரண மக்களின் முதுகில் வரி சுமையாக ஏற்றும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. ஃபெடரல் ரிசர்வ், CIA, இன்டர்னல் ரெவென்யூ சர்வீஸ் ஆகியவை அனைத்தும் வால் ஸ்ட்ரீட் மூலம் உருவாக்கப்பட்டவை. வால் ஸ்ட்ரீட் சிட்டி ஆஃப் லண்டனுக்கு வேலை செய்கிறது என்று கூறப்படுகிறது. இந்த அமைப்புகள் உருவாக்கப்பட்டதன் நோக்கம் நிதிச்சுமையை சாதாரண மக்களிடம் மாற்றி வங்கிகளை அந்த சுமையிலிருந்து விடுவிப்பதற்காகும். போர்களுக்கு வங்கிகள் நிதியளிக்க ஒப்புக்கொள்ளாவிட்டால் அன்பர்களே, போர்களே நடைபெறாது. வங்கிகள் எப்பொழுதும் போரின் இரு தரப்புகளுக்கும் நிதியளிக்கின்றன. இது எல்லாம் அறிந்த நாம், இது நடப்பது ஆட்சிகள் நடத்தும் போரா அல்லது வங்கிகள் ஆரம்பித்து வைத்த போரா என்று தெரியாமல் இருக்கிறது. சிந்தியுங்கள், இதெல்லாம் ஒரு கற்பனையா என்பது உங்கள் சிந்தனைக்கு விடப்பட்ட சவால். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.